வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக வளர்த்திய வேகமாக எட்டி நல்ல விதத்தில் லாபம் கொடுக்கக்கூடிய ஜெயந்தி லோகு மீன் இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மற்றும் இதோட மீன் குஞ்சுகள் எங்கே கிடைக்குங்கிறதையோ இந்த காணொலிகளை நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம இந்தியாவோட உணவு தேவையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மீன்களோ தாங்க. மீன்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் பிரிக்கலாங்க. நன்னீர் மீன்கள் மற்றும் கடல் நீர் மீன்கள்னு ரெண்டாக பிரிக்கலாம். இந்த நன்னீர் மீன்கள்ங்கிறது கம்மா, குளம், குட்டை மற்றும் இந்த டேமை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வளர்க்குறது நிறையா வகையான பிரிவுகளில் பார்த்திங்கன்னா இந்த நன்னீர் மீன்களை சொல்லலாம். 1990 மற்றும் 91 காலகட்டங்களில் நம்ம நாட்டோட மீன் உற்பத்தி 3.8 மில்லியன் டன் இருந்துச்சுங்க. இதே 2015-2016 காலகட்டங்களில் 10.8 மில்லியன் டன்னாக நம்ம உயர்ந்திருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7.6 மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு, அதாவது இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு மூலம் மட்டும் நம்ம எடுத்துருக்கோங்க. இப்படி இந்தியாவில் மீன்களோட தேவைகள் அதிகமாகவே இருக்குது. சரி, இப்படி பார்த்தீங்கன்னா நன்னீர் மீன்கள்லேயே அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய மீன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெண்டை மீன்கள் தாங்க. கட்லா, லோகு, மீர்கால், புல்கண்டை, சாதா கண்டை, வெள்ளிக்கண்டை போன்ற இனங்கள் சொல்லலாம். இந்த 6 இனங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோகு மீன் இனங்கள் தாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த லோகு மீன் இனங்களை ஜெனட்டிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு இனம் தாங்க இந்த ஜெயந்தி லோகு மீன் இனங்கள். இது யார் எப்போ உருவாக்கினாங்கிறத பார்ப்போங்க. ஐசிஏஆருக்கு கீழே இயங்கக்கூடிய, அதாவது ஐசிஏஆருங்கிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இயங்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சரோ, நார்வேல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஃபார் அக்வாகல்ச்சர் ரிசர்ச்சோ இணைந்து தான் பார்த்திங்கன்னா இந்த மீன் இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஒரு முழு வளர்ச்சி எட்டின லோகு மீனோ அதே போல் முழு வளர்ச்சி எட்டிய ஜெயந்தி லோகு மீன் இனங்களும் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. லோகு போலேயே தான் இருக்கும், ஆனால் அதிக வளர்த்தியை வேகமாக எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. லோகு மீன் இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நன்னீரில் நடுப்பகுதியில் வாழக்கூடியது. இப்போ இதோட வளர்ச்சி எந்த லெவலுக்கு இருக்குங்கிறது பார்ப்போங்க. ஜெயந்தி லோகு மீன் இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதங்களில் 500 கிராம் எடையை எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. லோகு மீன் இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3/4 கிலோலேருந்து 1.5 கிலோ வரதுக்குள்ள ஜெயந்தி லோகு மீன் இனங்களானது 1.5 கிலோலேருந்து 2 கிலோ பார்த்திங்கன்னா சராசரியாக வெயிட் எட்டிடும். அது போக சில இடங்களில் பார்த்திங்கன்னா 3 கிலோ வரைக்கும் கூட வெயிட் எட்டியிருக்காதுன்னு சொல்லப்படுது. அந்த லெவலுக்கு ஒரு சிறப்புமிக்க இனங்கள் தாங்க. அதனாலேயே நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா ஜெயந்தி லோகு மீன் இனங்களை வளர்க்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மீன் இனங்கள் இருக்கிறது கூட நம்ம தமிழகத்தில் பெரிய லெவலில் நிறைய நபர்களுக்கு தெரியறது கிடையாதுங்க. அதனால தான் இந்த காணொலி வாயிலாக இந்த மீன் இனங்களை பற்றி தெரிந்துக்கிறதுங்கிறதுக்காக வீடியோ வெளியிட்டிருக்கேன். இது போக இந்த மீன் இன குஞ்சுகள் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வளங்குன்றா நீருயிர் வளர்ப்பு ஈரோடு மையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குஞ்சுகள் கிடைக்கும். இந்த மையமானது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகங்களுக்கு கீழே தாங்க இயங்கிட்டு இருக்கு. இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஈரோடு சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர், பவானி சாகர், ஈரோடு. இங்கே நீங்கள் போனீங்கன்னா இந்த ஜெயந்தி லோகு மீன் இன குஞ்சுகள் வாங்கிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா கெண்டை இன மீன் குஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய லெவலில் விற்பனை செய்கிறாங்க. நிறைய நபர்கள் இந்த வண்ண மீன்களை வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்காக கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்ண மீன் குஞ்சுகள் கூட இங்கே பெரிய லெவலில் விற்பனை செய்கிறாங்க. இப்படி நிறைய வகையான விஷயங்கள் இந்த மையத்தில் இயங்கிட்டு இருக்குங்க. இந்த காணொலி வாயிலாக நிறைய வகையான தகவல்கள் இந்த ஜெயந்தி லோகு மீன் இனங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.